அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்பொழுது வர இருக்கின்ற ராகு கேது பயிற்சி காலமானது 13/2/2019 முதல் 27/8/2020 வரை உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசியிலேயே இருந்த கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த ராகு 6ஆம் இடம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்தை உங்களுக்கு குறைத்து கொடுக்கும். மகர ராசிக்கு நல்லது நடக்கும். 12ல் கேது மறைஞ்சு போனார்னா இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்களெல்லாம் போகும்போது உங்களுக்கு சிறப்பு கொடுத்துட்டு தான் போவார். அதனால் இந்த 13/2 அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 6ல் வரக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறார். அவருடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் சுகஸ்தானமானது கொஞ்சம் கெடும், ஆனால் வளர்ச்சியானது நல்லாயிருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துலையும் உங்களுடைய குடும்பம் ஒரு இடத்துலையும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லைன்னா அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். வெளிநாட்டுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள், மெக்கானிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அது உங்கள் செவ்வாயினால் வரக்கூடிய பலனும் இந்த சுக்கிரனால் வரக்கூடிய பலனும் ஏற்கனவே 11ல் இருக்கக்கூடிய குருவினால் இருக்கக்கூடிய பலனும், உங்கள் 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அதனால் இந்த கிரகப்படி உங்களுக்கு வரக்கூடிய இந்த 1.5 வருடமும் ராகு கேது பயிற்சியினுடைய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா, உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இருக்காது, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் சாதகம் இருக்காது. சாதகம் இருக்காது, பாதகம் கிடையாது. பாதகம் வராது, சாதகம் இருக்காது. என்னென்னா நடக்கிறது கொஞ்சம் நடக்காமல் இருக்கலாம், போஸ்ட்பான் தள்ளி போகலாம். ஆனால் சொத்து வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, தன கனக வஸ்து வாகனம் வாங்குவது உங்களுக்கெல்லாம் நடக்கும். தனம்னா என்ன? பணம். வஸ்துன்னா என்ன? பொருள், வீடு. வாகனம்னா என்ன? உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாகனம். இது 3மே உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான பலன் இருக்கும். ஆனால் அது நீங்கள் கடன் சொல்லித்தான் வாங்குவீங்க. அடுத்தவங்ககிட்ட நீங்கள் கடனாளியாக இருந்து தான் இதை வாங்கணும். அதனால் கட்டின வீடு வாங்குவது உங்களுக்கு சிறப்பு. ஏற்கனவே ஒருத்தன் வச்சுருந்த 2-3 பேர் கை மாறின இடத்த வாங்கிறது உங்களுக்கு சிறப்பு. ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தனுடைய வண்டியை வாங்குறது சிறப்பு. இது நான் சொல்கிறது வண்டியை மட்டும்தான் சொல்கிறேன். இன்றைக்கி காலத்தில் பேசுகிற மாதிரி மற்றதில் இல்லை, ஜோக்காக சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஓட்டிகிட்டு இருக்கிற வண்டியை சொல்லலை. உங்களுடைய 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை ஏற்கனவே ஒருத்தர் வச்சு புதுசாக எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். புதுசாக எடுத்தால் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்கும். ஏன்னா சனி 12ல் இருக்குது, அவருனால உங்களுக்கு தொல்லை இருக்கும். இந்த 7.5 சனி என்ன பண்ணுன்னா இதைத்தான் பண்ணும். நீங்கள் நினச்சி வாங்கினீங்கன்னா செலவு, புதுசு வாங்கிறதுக்கு மேலே நீங்கள் செலவு பண்ணிவிடும். புதுசாக வாங்கினீங்கன்னா இன்னும் நிறைய செலவு வைக்கும், அதனால் நஷ்டமாகும். பழசு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி புதுசு வாங்குறதுனுடைய செலவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ ஈக்குவல் ஆகிடும். அந்த மாதிரி கட்டின வீடு வாங்கணும். ஏற்கனவே கட்டி அவங்களால முடியாமல் விற்றுட்டு போகிறாம பாருங்க, அதை வாங்குங்க. புதுசாக குடி வாங்கி குடி போகாதீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வாங்குறதா இருந்தால் அடுத்தாப்பில் வாங்கும்போது பேசிக்கலாம். அதனால் சொத்து சுகம், மனை வீடு நிலம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், வாங்கக்கூடிய வாய்ப்பு. வண்டி வாகனங்கள் வாய்ப்பு கிடைக்கும். பணம் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கைக்குள்ள அடங்காது, கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகும். ஆனால் அந்த செலவெல்லாம் சுப செலவுகளாகவே இருக்கும். நல்ல செலவுகளுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகளாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது, உத்தியோக மாறுதலை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம், கிடைக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கோபதாபத்துக்கு ஆளாகியிருந்தால் அந்த எல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுடைய அந்த கூட்டு சதி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் விலகும். நல்ல நிலைமை, தெளிவான ஒரு உத்தியோகஸ்தானம், தெளிவான முறையில் ஒரு தொழில், இதெல்லாம் நடக்கும். சொந்தமாக உற்பத்தி பண்ணி தயாரிக்கக்கூடிய தொழில் வைத்திருப்பவர்கள் இந்த ராகு கேது காலகட்டங்களிலே, இந்த பயிற்சியிலே, இந்த 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக கடனுக்கு தொழில் பண்ணினாலும் லாபம் உண்டு. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணக்கூடிய, அதாவது தொழில் சர்ப்ளஸாக கொஞ்சம் ஒரு எதிர்பார்க்கறதுக்கு மேலே தொழில் நடக்கும். அதனால் அந்த கடன் தொல்லை தெரியாது.
அதுக்காக அதிகமாக கடனில் விழுந்துடாதீங்க, கடனும் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் மட்டுப்படுத்திங்க. இதெல்லாம் மைண்டு சம்மந்தப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு மைண்டு சம்மந்தப்பட்டது. சந்திரனுடைய ஆட்சி திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ உடனே ஒடிஞ்சிடக்கூடாது. நல்லா இருக்குங்கிறனால தாத்தைன்னு குதிக்கக்கூடாது. ரெண்டுமே சரிசமமாக கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும், நான் சொல்லிட்டேன். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தடாபுடான்னு செய்கிறத கொஞ்சம் எடுத்துகிட்டு நிதானமாக செய்யுங்க. மகர ராசி என்பவர்கள் நல்ல முறையில் இருக்கலாம். திருமணமாகாத இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். கண்டிப்பாக எப்பேற்பட்டாலும் 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத புத்திர சந்தானம் வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர சந்தானம் கிடைக்கும். அது கிடைக்கலன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க. இந்த ராகு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய இந்த 4ஆம் இடம்னு சொல்கிறது கொஞ்சம் உடம்பில் வயிறு உப்புசம், சாப்பிட முடியாத சூழ்நிலைகள், வாய்வு தொல்லைகள், எல்லா வயசுக்காரங்களுக்கும் வாய்வு தொல்லைகள், கண் எரிச்சல், கண் பார்வை கொஞ்சம் மங்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துங்க. காய்ச்சல் இதெல்லாம் கூட வரும், முழங்கால் வலியெலாம் வரும். ஏன்னா சனி 12 இருக்கிற முழங்கால் வலியெலாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம், அதாவது நான் சொல்கிறது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா சனி கண்டிப்பாக ஒரு ரவுண்டு முடிச்சு வந்திருக்கு. அதனால் நீங்கள் பார்த்துக்கணும். கடந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 40 வயசுலேருந்து நான் சொல்கிறத மேல் வயசுக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12 வருஷம் 30 வருஷம் இந்த 18 வருஷமெல்லாம் உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். அதனால் அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அலர்ட்டாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. நல்லதே நடக்கட்டும். கடவுளுடைய அருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் கண்டிப்பாக அந்த பயிற்சி காலத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயத்தில் இந்த யாகத்தில் கலந்துக்குங்க. நல்லது நடக்கிறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து உதவி பண்ணட்டும். உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அம்பாளை, அதாவது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்குங்கள். இல்லைன்னா சந்திரனை பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை வணங்கி அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அமைதியாக தியானம் பண்ணுங்கள். எல்லாமே நல்லது நடக்கும். வேணும் சுபம். பொதுவாக ஆன்மீகத்தில் இருங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கஷ்டம்னு 1% வந்தாலும் 10% வந்தாலும் இது நீங்கும். ஏன்னா நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டோம்னா கடவுள் வந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் நம்மளை பாதுகாத்துறார். அது மட்டும் நடக்கட்டும். தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.